வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் பற்றி தான். அதில் ஒரு சில செடிகள் நம்மளை அறியாமலே நாம் வளர்த்து வந்திருப்போம். அது எந்த திசையில் வச்சு வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட செடிகள் தான் சங்குப்பூ, மணி பிளான்ட்டும் மூங்கில் செடியை வளர்த்து வந்திருப்போம். அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு பொம்மை மீது விருப்பம் இருப்பது போல தான் பெரியவங்களாகிய நமக்கு ஆசை இருக்குது. நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் அமைய வேணும், வீடு கட்டணும், கல்யாணம் நடத்தணும் என பல ஆசைகள் இருக்குது. இந்த ஆசை எல்லாமே வரமாக கேட்பவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு செடி தான் சங்குப்பூன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வேண்டுதல்களையுமே ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் சக்தி இருந்து இந்த சங்குப்பூவிற்கு இருப்பதாக சொல்லப்படுதான். நீல நீர சங்குப்பூ மிகவும் விசேஷமாக சொல்கிறாங்க. நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான ஈசனுக்கு உகந்த பூ தான் இந்த சங்குப்பூ. நீல நிற சங்குப்பூ நீல நிற பார்க்கடலை குறிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவிற்கும் பிடித்தமான பூ தான் சங்குப்பூவான். அது மட்டும் இல்லாமல் நீல நிறத்தில் தன் திருமேனி கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்குமே விருப்பமான பூவாக இது அமைஞ்சிருக்குது. கருநீளமாக காய்ச்சலிக்கும் சனீஸ்வரருக்கு இதுதான் உகந்த பூவாக சொல்கிறாங்க. இந்த நால்வருமே சங்குப்பூவில் வாசம் செய்வதாக ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. நீல நிற சங்குப்பூவில் விசேஷமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குது. சங்குப்பூவில் தேநீர் செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே பல விதமான உடல் நோய்கள் தீர்வதாக சொல்கிறாங்க. சங்குப்பூ அர்ச்சனைக்கு உகந்ததாக சொல்லப்படுது. விநாயகருக்கு சங்குப்பூவால் அர்ச்சனை செய்பவங்க நீல நிற சங்குப்பூவை வீட்டில் வளர்த்திங்கன்னா சகல விதமான யோகங்களும் வரும்னு நம்பிக்கையாக இருக்குது. சங்குப்பூவை வீட்டில் தோட்டம் இருப்பவங்க வடகிழக்கு திசையில் வளர்த்து வாங்க பண ரீதியான தடைகள் எதுவும் இல்லாமலே இருப்பீங்க. குடும்பத்தில் அடிக்கடியே சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. சங்குப்பூவை கொண்டு செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் மகாலட்சுமிக்கு வீட்டில் அர்ச்சனை செய்ய எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். இறுதியாக நீங்கள் உங்களுக்கு உள்ள தடைகளை நீக்க இந்த சங்குப்பூவை கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து வந்தாலே தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ அவ்வளவாக வாசனை கொண்டு இருக்காதுன்னு சொல்லப்படுது. சங்குப்பூ பார்ப்பதற்கே ரொம்பவும் ரம்மியமாக இருக்கக்கூடிய மலர் தான். பூவை பணம் இருக்கும் இடத்துல வச்சு நீங்கள் பணம் இரட்டிப்பாவதை கண்கூட பார்க்க முடியும். சங்குப்பூ தெய்வீக அம்சம் பொருந்தியதால் தான் செல்வத்திற்கும் அதிபதியான குபேரருக்கும் அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. எப்போதுமே வீட்டில் படம் இடக்கல்ல ஒன்று சங்குப்பூவை போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லிகை மலர்களையும் போட்டு வைங்க. மல்லிகைக்கு வந்து மகாலட்சுமிக்கு அம்சத்தையும் சங்குப்பூவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக விளங்குது. இதனால் உங்கள் வீட்டில் செல்வத்திற்கு குறைவில்லைன்னே சொல்லலாம். செல்வம் சம்பந்தமான எந்தவித தடைகளும் உங்கள் வீட்டில் ஏற்படாது. எல்லோருடைய வீட்டுகளையும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் மணி பிளான்ட். மணி பிளான்ட் பார்த்தோம்னா வீட்டுக்கு உள்ளேயும் வச்சு வளர்க்குறாங்க, வீட்டுக்கு வெளியிலும் வச்சு வளர்க்குறாங்க. தென்கிழக்கு திசையில் தான் வைத்தால் தான் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குன்னு வாஸ்து நிபுணர்களும் சொல்லியிருக்காங்களாம். மணி பிளான்ட் வந்து வீட்டில் வைச்சாலே கடன் பிரச்சனை தீரும், செல்வம் வந்து சேரணும் காலகாலமாக நம்பப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். எத்தனையோ செடிகள் அழகுக்காக வளர்க்கப்பட்டாலுமே மணி பிளான்ட் மட்டும் செல்வ பெருக்க வைப்பதாக சொல்லப்படுது. மணி பிளான்ட் என்று பெயரிலேயே இந்த செடியை அழைக்கவும் செய்கிறாங்க. இப்போதெல்லாம் கிச்சன்களையும் இந்த வாஸ்து செடிகளை வைத்து வளர்த்து வராங்க. தென்கிழக்கு தான் விநாயகருக்கு உரிய திசையாகவும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த திசை என்பதால் அங்கு வைப்பது சிறப்பானது என்றும் வடக்கு திசையில் மட்டும் இந்த செடியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. இந்த செடியில் பார்த்தோம்னா பழுத்த இலைகள் இல்லாமல் அதனை அடிக்கடி பராமரிக்கணும். பழுத்த இலைகள் இருந்துச்சுன்னா அது வீட்டில் உள்ளவர்களின் உடல்நல குறைவை குறிப்பதாக நம்பப்படுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான்ட் செடி யாருக்கு தானமாக அளிப்பாகவும் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தன் வீட்டு அதிர்ஷ்டத்தை சேர்த்து தந்து விடுவது போலாகி விடுமா. மணி பிளான்ட் செடியை திருடி வைத்தனா அதிக அளவு நல்லது நடப்பதாகவும் சொல்லப்படுது. நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளில் சிலவற்றின் பயன்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லோருடைய வீட்டிலும் துளசி செடியின் வச்சிருப்பாங்க. துளசி தீர்த்தத்தை தெளித்து கொண்டாலே மரண பயம் நீங்குவதாக சொல்லப்படுது. துளசியை வீட்டில் வளர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும்.
தினதோறுமே துளசியை பக்தியுடன் வணங்கி பூஜித்து வந்தீங்கன்னா சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சொல்லப்படுது. துளசி நாமம் சொன்னாலே போதும் கிருஷ்ணன் உன் பாகங்களை தொலைத்து விடுவதாகவும், துளசி செடியை கண்ணால் பார்த்தீங்கன்னா போதும் கோதான பலன் கிடைக்குமா. துளசி செடியை வீட்டில் வளர்த்து வர தூதுவர்கள் வசம் அருகே கூட வர முடியாதவர்களாக ஆகிவிடுவீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பெருமாளுக்கு உகந்ததாக தான் சொல்லப்படுது இந்த துளசி செடி. துளசி பெருமாளுக்கு உகந்த செடியாக போற்றப்படுது. துளசிக்கு பிரித்தை என்ற பெயர் இருக்குதா. விஷ்ணு பிரியா, ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் துளசிக்கு உரியதாக சொல்லப்படுது. வைணவ திருத்தலங்களையும் பெருமாள் கோவில்களும் தரப்படும் துளசி தீர்த்தம் மகா விஷமான ஒன்றோ பச்சை கற்பூரம் உடன் சேர்ந்து அதன் நறுமணமும் உடலுக்கு தரும் புத்துணர்ச்சி தரவல்லதாக சொல்லப்படுது. பெருமாளுக்கு உகந்த தெய்வீக தன்மையுள்ள துளசியும் மூலிகை என சித்தர்களால் போற்றப்படுது. துளசி செடியை வச்சிருப்புங்க. தினமுமே குளித்து விட்டு விளக்கேற்றி 21 முறை வலம் வருவதை மறக்காம செய்யணுமா. இந்த நம்பிக்கையோடு தவறாமல் செய்து வந்தாலே உங்களது பிரச்சனைகள் அனைத்து நீங்குவதாக சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. தொட்டாஞ்சனிக்கு தான் துளசியின் கணவனான ஜலத்திரன் என்கிற அசுரனா. இவன் ஈஸ்வரனிடம் அழியாத வரங்களை பெற்றவனாக இருக்கிறான். தேவலோகத்தையே அழித்து நாசம் செய்தவன் தான். மனைவி மேல் பாசம் கொண்டவனாக இருந்திருக்கான். மகாவிஷ்ணுவினோட தந்திரத்தால ஜலத்திரன் தலை துண்டிக்கப்பட்டு துளசியின் மடியில விழுந்ததாக புராணங்களை சொல்லியிருக்காங்க. துளசியின் மேல மனமிறங்கி இருவருமையே மூலிகைகளாக வரமளித்து மகாவிஷ்ணு அருளியதாகவும் சொல்லப்படுது. இரு மூலிகைகளுமே அநேக அற்புத சக்திகளை மகாவிஷ்ணு தந்திருக்காரு. துளசி தொட்டாஞ்சனியை திங்கள் கிழமையன்று பூஜை செய்து வலம் வந்தீங்கன்னா எண்ணங்கள் யாவும் ஈடேறுவதாக சொல்லப்படுது. 5 வாரங்களில் எதற்கான பலன் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா பலன் நிலைத்திருப்பதாக சொல்லப்படுது. துளசி தொட்டாஞ்சனியை வெள்ளிக்கிழமையன்று பூஜை செய்து வலம் வந்தாலே குடும்ப ஒற்றுமை மேம்படும், யோக பாக்கியமும் உண்டாகும், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். செவ்வாய் சனிக்கிழமைகளை வலம் வந்தீங்கன்னா தீராத நோய்களும் தீரும். வியாழக்கிழமைகளை வலம் வந்தீங்கன்னா விரோதிகளின் வசியமற்றவர்களாகுவாங்க. அந்தந்த கிழமைகளை நீங்கள் பழங்கள் யாவும் சித்திக்கும் என்ற தகவல் சித்தர்களின் தலைமையாக குருவான அகத்தியரால் சொல்லப்பட்டது. பேர் வீட்டில் இப்போது பார்த்தோம்னா அதிர்ஷ்ட மூங்கில் செடியை வைத்து வளர்த்து வராங்க. அப்படி வளர்த்து வருகின்ற மூங்கில் செடியை எப்படி பராமரிப்பது பற்றி இனி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துவின் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க உதவும் பல்வேறு செடிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் மூங்கில் செடின்னு சொல்லலாம். இந்த மூங்கில் செடியை பலர் தங்களுடைய வீடுகள் மட்டும் இல்லாமல் அலுவலகத்திலும் வளர்த்து வராங்க. எதனாலனா மூங்கில் செடி தான் அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதாகவும் சொல்லப்படுது. பல பிரச்சனைகளை நீக்குவதாகவும் கருதுறாங்க. மூங்கில் செடியை வீட்டில் சரியான திசையில் வைத்து வளர்க்கணும். தவறான திசையில் மூங்கில் செடியை வைத்து வளர்ப்பது நல்லதல்லன்னு சொல்லப்படுது. அது அந்த வீட்டில் நிதிநிலையை மோசமாக பாதித்து விடுவதாகவும் சொல்லப்படுது. மூங்கில் செடியை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா மூங்கில் செடி மிகவும் அதிர்ஷ்ட செடியாக சொல்லியிருக்காங்க. மூங்கில் செடியானது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவி புரிந்து வீட்டில் வருமானத்தை அதிகரிக்கிறது. வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வருவதோடு செடி மனம் மற்றும் ஆன்மாவிற்கு அமைதியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா மூங்கில் செடியை வீடு அல்லது அலுவலகத்தில் வைத்திருப்பது மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்குது. மூங்கில் செடியில் உள்ள கிளைகளை பொறுத்து அதன் பலனும் அமையும் சொல்கிறாங்க. 11 கிளைகளில் நல்ல தோற்றத்தை தரும். இரண்டு கிளைகள் காதல் திருமண வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும். 3 கிளைகள் பார்த்தோம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவும். 5 கிளைகள் ஆரோக்கியத்திற்கு பூரண வாழ்க்கைக்கு உதவும். 10 கிளைகள் இருந்துச்சுன்னா லட்சுமி தேவியின் அருளை பெற. 21 கிளைகள் நடுவது மங்களகரமானதாக சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி மூங்கில் செடியை வீட்டிலோ அலுவலகத்தில் வைப்பதாக இருந்தால் அதை வைக்க சிறந்த திசை கிழக்கு தான். திசையில் மூங்கில் செடியை வைத்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதோடு நிதி நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படுமா. மூங்கில் செடியை எப்போதுமே ஜன்னலுக்கு அருகில் வைக்காதீங்க. சூரிய ஒளிப்படும் ஜன்னல் அருகே வைக்கவே கூடாது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி பார்த்தோம்னா மூங்கில் செடியை 2 முதல் 3 அடி உயரத்தில் வளர்ப்பது தான் நல்லதாக சொல்லப்படுது. உயரத்தில் உள்ள மூங்கில் செடியை அலுவலகத்தில் வைப்பது
வளர்த்திங்கன்னா அலுவலக சூழல் நன்றாக இருப்பதோடு எதிர்மறை ஆற்றலை நெருங்காமல் இருக்கும். பதிவில் நாம் மணி பிளான்ட் செடி எப்படி வளர்ப்பது பற்றியும் அது நமக்கு காட்டும் அறிகுறிகளையும் நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.